ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் எப்படி ரெடி பண்ண போகிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ அட்லீஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அட்லீஸ்ட் 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்க நண்பா. ஏன்னா இப்போ நம்ம வீடியோ போடுறதுல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போகிறதுல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ப்ளூடூத் ஸ்பீக்கர் செய்யறதுக்கு முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே போல் ஒரு மதர் போர்டு தேவைப்படும் நம்மளுக்கு. இந்த மதர் போர்டு ஒன்றுனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் இதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி டேட்டா கேபிள் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை பேட்டரி வச்சு கனெக்ட் பண்ணுவோம், அதுக்கான சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹெட்செட் கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்டு 2 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா அப்புறம் பேட்டரிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கும் அந்த பேட்டரிக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக கனெக்ஷன் எடுத்துட்டேன். ஸோ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சால்ட்ரிங் வைக்க வேணாம், அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஒயர் எடுத்துட்டேன். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாவது போர்டு, முதல் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா வீணாக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்டு ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 2வது போர்டு தான் இது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே போல் ஒரு 10 வாட் ஸ்பீக்கர் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்லைனில் வாங்கினேன். ஸோ அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. 10 வாட் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாங்கியாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கனெக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த 10 வாட் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 10 வாட் ஸ்பீக்கர் தான் கனெக்ட் பண்ணவும் இல்லை, 5 வாட் ஸ்பீக்கர் அப்படிலாம் 8 வாட் ஸ்பீக்கர் கூட கனெக்ட் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே போல் ஒரு டேப் ரோல் நம்மளுக்கு தேவைப்படும். டேப் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து ஒரு மாடலாக ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே போல் ஒரு சின்ன அட்டை பீஸ் ஒன்று எடுத்துவாங்க. இப்போ அந்த டேப் ரோல் எடுத்துவாங்க. டேப் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளூடூத்தோட மதர் போர்டு வச்சுப்போம். ஸோ அந்த மதர் போர்டு லென்த் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேப்பில் இதே போல் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து அந்த மதர் போர்டு சைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மதர் போர்டு ஒரு தடவை எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கட் பண்ண ஹோலில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த போர்டு வந்து ஃபிட் ஆகுதுன்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அப்படி ஃபிட் ஆகலைன்னா அந்த ஹோல்ஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி வைக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹோல்ஸில் வந்து கரெக்டாக போர்டை ஃபிட் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த யூஎஸ்பி பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளவுக்கு கேப் விட்டு அதிலே வந்து ஃபிட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸ்பீக்கர் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக வந்து ஒயர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த போர்டிலே பார்த்தீங்கன்னா நான் ஒயர் ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக வச்சு சால்டரிங் பண்ணிக்கோங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் போர்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளஸ் மைனஸ் மாற்றி வச்சுட்டிங்கன்னு போர்டு ஃபீஸ் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வச்சு பவர் சப்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி தேவை. பேட்டரியோட வால்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3.7 வால்ட் வந்து பேட்டரி எடுத்துக்கோங்க. இது வந்து லித்தியம் அயன் பேட்டரி. இந்த பேட்டரி ஒன்றா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்டோட ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ஷன் பண்ணணும். மாற்றி கனெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா போர்டு ஃபியூஸ் போயிடும். அதுக்கப்புறம் போர்டில் ஒன்றுமே ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸையும் வந்து பார்த்து நல்லா ஜாயின் பண்ணிட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேப் அடிச்சிருங்க. கனெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை போர்டை ஆன் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்டு வந்து ஆன் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி போர்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேபிள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அங்கே ரெட் லைட் இண்டிகேட் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து சார்ஜ் ஏறுதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் கழிச்சு இப்போ பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேப் ரோல் எடுத்துக்கோங்க. அந்த டேப் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்போர்டு எடுத்துருப்போம். அந்த கார்ட்போர்டில் பார்த்தீங்கன்னா இதே போல் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துருங்க. ஆஃப் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சு. சார்ஜ் ஃபுல்லானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எல்லா இடத்தையும் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டேப் ரோல் எடுத்தாச்சு. அந்த டேப் ரோல்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மதர் போர்டு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதர் போர்டு வந்து உள்ளே விட்டுருங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர் வச்சு ரெடி பண்ண போகிறோம். ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே வைக்க போகிறது அந்த டேப் ரோல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வைக்க போகிறோம். வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்டுக்கு ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வச்சுக்கோங்க. ஸோ இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பீக்கர் வைக்க போகிறோம். வச்சதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ளூ யூஸ் பண்ணி அதை டைட்டாக ஒட்டிடலாம். ஸோ அந்த ஸ்பீக்கரோட 4 கார்னர்லேயே பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி இப்போ நான் ஒட்டிக்கிறேன்.
இப்போ நம்ம வந்து ஸ்பீக்கர் ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ட்போர்ட் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் சர்க்கிள் கட் பண்ணியிருப்போம், ஆஃப் சர்க்கிள். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும். அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்போர்டு யூஸ் பண்ணி க்ளூ யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒட்டிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த 2 கார்ட்போர்டு ஒட்டியாச்சு. ஒட்டிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ்குள்ளே கரெக்டாக ஃபிட் பண்ணணும். ஸோ ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது, ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபிட் பண்ணிட்டேன். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர் எல்லாத்தையும் எடுக்க வேண்டியதாக ஆகிடுச்சு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா போர்டு வச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வைக்க முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்டு வைக்கிற மாரி ஒரு ஐடியாவில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்டு வச்சாச்சு. போர்டு வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜர் பாயிண்ட்டு இல்லை USB கேபிள் யூஸ் பண்ணும்போது போர்டு வந்து உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ளூ யூஸ் பண்ணி போர்டு நல்லா டைட் பண்ணிடலாம். க்ளூ யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா போர்டோட அடிப்பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு க்ளூ வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து கிட்டத்தட்ட முடிச்சுட்டு கூட சொல்லலாம். அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸாக இருக்குது. ஸோ அந்த இடத்த க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் ஒரு கார்ட்போர்ட் ஆட்டையை வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒட்டிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடியில் வந்து ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுற மாரி இருந்தால் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வாட்டர் பெயிண்டிங் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கலர் பண்ண போகிறோம். அண்ட் கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கலர் சூஸிங் ஒன்று இருக்கும்ல. ஸோ நான் வந்து என்ன கலர் சூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பிங்க் அண்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சிங்காக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே கலர் அடித்து முடிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா கலர் யூஸ் பண்ணி அடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம டெஸ்ட் பண்ணி எந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் இருக்குன்னு இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் பார்த்துட்டு வரும். இப்போ வாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படி ரெடி பண்ணி இந்த வீடியோவில் பார்த்துப்பீங்க. மேபி இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்புறம் நீங்களே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் படுத்த தெரிய வரும். வர சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் வரலான்னு ஒரு பிளானில் இருக்குது. ஸோ அப்படி லைவில் வர மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா நான் லைவில் வருவேன். உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதா இல்லைன்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ட்ரெஸ்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோ ஸ்மார்ட் படுத்த தெரியும். பை ஃப்ரெண்ட்ஸ்.